லைவ் அப்டேட்டு லைவில் முத்துக்குமரன் அருணுக்கு சரியான ஒரு செருப்படி கொடுத்துருக்காரு. அது கொடுத்தா அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இதுக்கு மேலே வந்து முத்துக்குமரன் தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா முத்து தான் இந்த கேமில் வந்து உண்மையாக நேர்மையாக விளாட்றாரு அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுதுங்க. அதனால் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவறை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து அவங்க வந்து ஜாக்லின் பிடியிலேருந்து வெளியே வந்து அவங்க தனியாக கேம் விளாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது வந்து நம்ம இதுக்கு மேலே நடுநிலையாக மட்டும்தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன பார்க்குறோமோ பார்க்கறத வச்சு மட்டும்தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து சொல்லிடுறேன். அது வந்து பிடிச்சிருந்து நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்குறோங்கிறத ஃபஸ்ட்டு கிளாரிட்டி வந்து கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா லைவில் வந்து யார் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் வருது. அப்போ அருண் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி முத்து தான் ஜெயிலுக்கு போகணும். ஏன்னா முத்து வந்து ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாரு. இங்கே பிக் பாஸ் என்னென்னா பர்சனல் லைஃப் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சத்யாவுடைய ஷூ வந்து சத்யாவுடைய மனைவி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சத்யாவுடைய பர்சனல் லைஃப்பை இழுத்து வந்து முத்துவன் வந்து பேசிட்டாரு. அது எப்படி வந்து பேசலாம்? முத்து அவருடைய வாயாலே சொன்னது இந்த ஷூ வந்து சத்யாவுடைய மனைவி வந்து வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவன் பேசும்போது எப்படி இருக்குது அப்படின்னா அருண் பேசும்போது அப்படியே அது வந்து உண்மை மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க பர்சனல் லைஃப் பற்றி பேசக்கூடாது. ஆனால் முத்துக்குமரன் பேசிட்டார் சத்யாவுடைய மனைவி வாங்கி கொடுத்த ஷூ அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லிட்டார். இந்த மாதிரி சத்யாவுக்கு வந்து உன்னுடைய மனைவி வாங்கி கொடுத்த ஷூ வேணுமா இல்லை அந்த ஹார்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் வந்து எப்படி அப்படி கேட்கலாம்? அப்படி கேட்குறது வந்து பர்சனல் இல்லையா? அதனால் வந்து முத்துக்குமரன் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஷூ வேணுமா, மனைவி வாங்கி கொடுத்த ஷூ வேணுமா இல்லை ஹார்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து கேட்குறாரு. இது வந்து நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து தப்பு தானே அப்படிங்கும்போது முத்து சரியான சிம்பிளாக ஒரு செருப்படி வந்து கொடுத்தாரு. அந்த செருப்பை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்ட்ட கேட்டுச்சா சாச்சனா அப்படின்னு கேட்டார். செத்தான். அப்படியே வந்து மூஞ்சி செத்து போச்சு. ஆமாம் கேட்டாங்க. அப்புறம் என்னடா நீ வந்து நியாயத்தை பேசுகிற, நீ வந்து நியாயவான் மாதிரி போடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து டீல் பண்ணி விட்டு, அதாவது சத்யாவுடைய செருப்பு எடுக்கும்போது சத்யா வந்து அவன் செருப்பு வச்சு நம்ம வந்து ட்ரிகர் பண்ணலாமான்னு கேட்கும்போது இந்த ஆள் ஆமான் இருக்கான். யார்? இந்த டமக்கடப்பா. அங்கே ஆமான்ட்டு இங்கே வந்துட்டு அது வந்து மனைவி வாங்கி கொடுத்த ஷூ அது வேணுமா இது காட்டு வேணுமான்னு கேட்டது பெரிய குத்தம். ஆய்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சேன். அதை எடுக்கலாமான்னு ஓட்ட தாண்டா கேட்டது பர்மிஷன் கேட்டபோது அது அவங்க மனைவி வாங்கி கொடுத்த சொன்னதே வந்து இந்த அருண் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாச்சனா சொல்லுது. அந்த மாதிரி சாச்சனாவுக்கு வந்து சத்யாவுடைய பொருளை யார் வாங்கி கொடுத்துருப்பா? எல்லா பொருளும் வந்து அவங்க மனைவி தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது என்னடா பெரிய டமக்கடப்பா உருட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.